Welcome to CHA Club India channel. EDI alert. Importers exporters அவங்களுக்கு EDI alert ட்ரிகர் ஆயிடுது அப்படின்னா அவங்க பலவிதமான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். EDI alert ஏன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு அவங்களுடைய கார்கோவை இம்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ பலவிதமான டாக்குமெண்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு டெட்லைனுக்குள்ளே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதை அவங்க சப்மிட் பண்ண தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய ஐஇசிக்கு அகெயின்ஸ்டாக EDI அலர்ட் அப்படின்றது ஒன்று ட்ரிகர் ஆகி வந்துடும். EDI அலர்ட்டு எந்த மாதிரி கேட்டகரிலாம் ட்ரிகர் ஆகும்னு பார்த்திங்கன்னா, பலவிதமான கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம ஒரு சிலதை மட்டும் இப்போ வகைப்படுத்துவோம். பில் ஆஃப் என்ட்ரி மூலியமாகவும் வரலாம், ட்ராபேக்கு, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இபிசிஜி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட்ஸ் ஸ்கீமு. இந்த 4 கேட்டகரியில் இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது பில் ஆஃப் என்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன். பில் ஆஃப் என்ட்ரி வந்து ஹோம் கன்சம்ஷன் பில் ஆஃப் என்ட்ரி இருக்குது, வேர்ஹவுஸ் பில் ஆஃப் என்ட்ரி இருக்குது, ப்ரொவிஷ்னல் பில் ஆஃப் என்ட்ரி இருக்குது, SEZ பில் ஆஃப் என்ட்ரி, EOU, இப்படி பல கேட்டகரி இருக்குது. இப்போது ப்ரொவிஷ்னல் அசஸ்மெண்ட்டு அப்படின்றத வந்து சில இம்போர்ட்டர்ஸு வேறு வழி இல்லாமல் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கார்கோ இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸு அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கையில் இருக்காது. சில கார்கோஸு சில டெஸ்ட்டு பாஸ் பண்ணி சாம்பிள் எடுத்து அவங்க ஒரு NOC கொடுத்தா தான் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, FSSI, அனிமல் குவாரண்டைன், அடிஷ்னல் ட்ரக் கண்ட்ரோலர், பிளான்ட் அண்ட் குவாரண்டைன், இப்படி சில டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே சில பொருள்கள் வந்து அங்கே NOC வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இருக்கிறதுனால எதுவும் ஒரு ஃபேட்டல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்துன்னு வெளில போயிட முடியாது இந்த கார்கோவெல்லாம். அப்போது உங்களுக்கு டெஸ்ட்டு வரத்துக்கு லேட் ஆகுது, ஆனால் இட் கேன் பி அலௌடு அப்படின்னு சில டிஸ்கிரிஷ்னரி பவர் அத்தாரிட்டிஸ்ட் இருக்கும், ரூலும் பர்மிட் பண்ணும். அப்போது நீங்கள் இந்த கார்கோவை ஒரு ப்ரொவிஷ்னல் பாண்டு கொடுத்து வித் பேங்க் கேரண்டி, அது அந்த பேங்க் கேரண்டின்றது எப்படின்னா, கவர்மெண்ட்டு வந்து உங்களுக்கு சில ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு பேங்க் கேரண்டி இல்லை, வெறும் சிம்பிள் பாண்டு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வித் பேங்க் கேரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க் கேரண்டி டைம்லைன்ஸ் மாறிடுத்தினாலோ இல்லை அதோடைய எக்ஸ்பைரி ஆயிடுத்தினாலோ ப்ரொவிஷ்னல் பாண்டையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாமல் வச்சுட்டா கூட EDIயில் உங்களுக்கு 10 வருஷம் ஆனால் கூட ட்ரிகர் ஆகி ஒரு அலர்ட் வந்துடும். இந்த ப்ரொவிஷ்னல் பில் ஆஃப் என்ட்ரியில் டியூ டு நேச்சர் ஆஃப் அர்ஜென்சி நம்ம ஆக்ட் ரூல்ஸு பர்மிட் பண்ணிட்டுனா அவங்க அந்த கார்கோவை ப்ரொவிஷ்னலாக கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸு. அதுக்கு சிம்பிள் பாண்டும் வாங்கலாம், பேங்க் கேரண்டியும் கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ உங்கள் பர்பஸ் என்னென்னா, இந்த ப்ரொவிஷ்னல் அசஸ்மெண்ட்டில் பாண்டும் பேங்க் கேரண்டியும் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை சிம்பிள் பாண்ட் மட்டும் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த எதுக்கோசரம் நம்ம கொடுத்தோமோ அந்த நோக்கத்தை வந்து கிளியர் ஆகிட்டா கிளியர் ஆலையான்னு பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த ப்ரொவிஷ்னல் பாண்டை நம்ம சிம்பிள் பாண்டை க்ளோஸ் பண்ணிட்டா, அலாங் வித் பேங்க் கேரண்டி ஏதாவது கொடுத்துருந்தாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் பேங்க்குக்கு சப்மிட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம கால நேரத்தை தாண்டி அந்த டெட்லைனை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அலர்ட் வந்துடும். அந்த அலர்ட் வரும்போது சிம்பிள் பாண்டுக்கும் சேர்த்து வரும். பேங்க் கேரண்டி இருந்தால் சம்டைம்ஸ் பேங்க் கேரண்டியை கூட இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த பேங்க் கேரண்டியை என்கேஷ் பண்ணிவிடுவாங்க டிபார்ட்மெண்ட்டு. இது ஒரு விதமான அலர்ட்டு. ட்ராபேக், அதுலேயும் அலர்ட்டு வருமானு கேட்டால் வரும். ஆல் இண்டஸ்ட்ரி ட்ராபேக், AIR, ஸ்பெஷல் பிராண்ட் ரேட்டு, இப்படி ஒரு சில கேட்டகரிஸ் ஆஃப் ட்ராபேக் இருக்குது. ஆல் இண்டஸ்ட்ரி ரேட்டில் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நமக்கு பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்போர்ட் பண்ண பொருளுக்கு உண்டான பணம் உங்கள் பேங்க்குக்குள்ளே ரியலைஸ் ஆகலைன்னு சொன்னாலோ, நீங்கள் அந்த பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தாலோ EDI அலர்ட் வரும். இதில் சப்போஸ் கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ இல்லை ஒரு அலர்ட்டோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஷிப்பிங் பில்லுக்கு உண்டான BRC ரியலைசேஷன் இல்லை, ராட்டப்புக்கு பணம் நீங்கள் திருப்பி கட்டணும், ட்ராபேக்குக்கு பணம் திருப்பி கட்டணும்
அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வித் இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டுற மாதிரி வரும். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபேக்கோ ராட்டப்போ என்றைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே கிரெடிட் ஆச்சோ அன்னி தேதியிலேருந்து என்றைக்கு நீங்கள் அந்த திரும்பி இந்த பணத்தை கட்ட போகிறீங்களோ பிகாஸ் ஆஃப் நான் ரியலைசேஷன் ஆஃப் பிஆர்சி, அப்போது அந்த 15% நீங்கள் அன்னி தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணி கட்டணும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ஷிப்பிங் பில்லில் 80 ஃபுல்லாக ரியலைஸ் ஆகிருக்கலாம், 80 ஷிப்பிங் பில்லில் பார்ஷியலாக கூட ரியலைஸ் ஆகிருக்கலாம். நம்ம 80மே ஃபுல்லாகவே ரியலைஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் ஒரு 20 ஷிப்பிங் பில் தான் ரியலைஸ் ஆகாமல் இருக்குன்னா அது ஃபுல்லாக ரியலைஸ் ஆகலையா, இல்லை கமிஷன், இன்சூரன்ஸ், ஃப்ரைட்டு, பேங்க் ரியலைசேஷன் சார்ஜஸ் இதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட்டி கழிச்சும் உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் ஆகலை, ட்ராபேக்குக்கு வந்து நம்மளால் எலிஜிபிலிட்டி இல்லை, நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டைமை வாங்கிக்கோங்க. அந்த டைமை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்த நோட்டீஸுக்கோ அலர்ட்டுக்கோ ரைட்டிங்கில் ரிப்ளை பண்ணுங்கள், தபாலில் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, ஸ்கேன் காப்பியை மெயிலில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க, இமெயிலில் அனுப்புங்க. அப்பார்ட் ஃப்ரம் அட்டெண்டிங் பர்சனல் ஹியரிங், ஏன்னா இன் பர்சனும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம். இது வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ராபேக் இடிஐ அலர்ட்லேருந்து நம்ம ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடலாம். எக்ஸ்போர்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இடிபிஎம்எஸ் அந்த கேட்டகரியில் கூட சம்டைம்ஸு அலர்ட் வந்துட்டே இருக்கும். உங்கள் பேங்க் மூலியமாக கூட வரும். ஏன்னா நீங்கள் ஒரு சில சாம்பிள் ஷிப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சாம்பிள் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபாரின்லேருந்து பணம் வராது, சின்ன வேல்யூவாக இருக்கும், ஆர்என்டி பர்பஸுக்கு அமைச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பர் கஸ்டம்ஸ் கோடை நீங்கள் போட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த அலர்ட் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதே மாடலில் தான் ஐடிபிஎம்எஸ்னு இருக்குது, இம்போர்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் இடிஐ அலர்ட்டுக்கு உண்டான கேட்டகரிஸ். தேங்க்யூ.